கயல், நானே உன் தேவன். உன்னை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னோட சாயலாகவே இருக்க. நீ இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கயல். நீ என் பார்வையில எவ்வளவு அழகானவள்னு தெரியுமா? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. உன்னை தொடுறவன் என்னோட கண்மணியை தொடுறான் கயல். உன்னை தொடுறவன் என்னோட கண்மணியை தொடுறான். உன்னை நான் அவ்வளவு ஸ்பெஷலா படைச்சிருக்கேன் கயல். இந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருக்கமா இருந்த கயல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி அவள் யாருன்னு சொன்ன ஆண்டவருடைய சத்தத்தையே மறக்கிறா. கயலின் வாழ்க்கை தற்போது டேய் மேம்டா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம் புதுசா ஃபேஷன் ஷோவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல வேலைப்பா, நம்ம 3 பேர் பேரையும் எழுதிட்டாங்க. அது சரி, அப்புறம் இனிமே ட்ரெஸ் மட்டும் தான் பார்க்கணும். நான்லாம் சூஸ் பண்ணிட்டேன்ப்பா, இப்படி வரேன் மட்டும் பாரு. அங்க பார்ட்டி கயல் த பிளாக் பியூட்டி ரொம்ப நேரமா நம்மளே பாத்துட்டு இருக்காளே. ஃபேஷன் ஷோல சேரணும்னு ஆசைகீசா இருக்குமோ? பியூட்டின்லாம் சொல்லாத, வேணும்னா பிளாக்னு சொல்லு. அவ வரா பாரு பாரு, இப்ப பாரு சீன. கேர்ள்ஸ், நீங்கெல்லாம் ஃபேஷன் ஷோக்கு டீம் கொடுத்துட்டீங்களா? நானும் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னது, நீ யாரையும் கொடுக்க போற? ஆமா. ஃபேஷன் ஷோக்கா? ஆமா. ஏன், என்னாச்சு? மேம் எல்லாரையும் பேர் கொடுக்க சொல்லலையே. நல்லா வெள்ளையா அழகா ஃபேரா இருக்கவங்கள தானே பேர் கொடுக்க சொன்னாங்க. அப்படின்னா கயல் இந்த லிஸ்ட்லயே வர மாட்டா. சும்மா இரு, என்னைய மாட்டி விட்டுறாத. ஃபேஷன் ஷோல கையல் மட்டும் நடந்தான்னு வையேன், அவதான் ஃபர்ஸ்ட் வருவா. ஃபர்ஸ்டா? லாஸ்டா ஃபர்ஸ்ட் வருவா. ச்சே, நான் இப்படி இருக்கிறனால ஃபங்க்ஷன்லலாம் கை மட்டும் தான் தட்ட முடியும் போலயே. ஸ்டேஜ்லலாம் ஏறணும்னு கூட நினைக்க கூடாது. நான் ஏன் தான் இப்படி பிறந்தனோ? சே, கலரா இருந்தாதான் கண்டுப்பாங்க. நான்லாம் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டேன், சரிப்பட்டே வரமாட்டேன். என்ன மச்சான், டைமே போக மாட்டேங்குது. யாரையாச்சும் புடிச்சு வம்பு இழுக்கிறான்னு பாக்குறேன். பாருடா, நல்லா பாரு, அப்படியே நேரா பாரு. யாரடா பாக்க? தோ நம்ம கிளாஸோட பிளாக் பியூட்டி உட்கார்ந்து இருக்கு பாரு. டைம் பாஸ்க்கு ஆளா இல்ல? ஆமா மச்சி, ஹெவி என்டர்டெயின்மெண்ட்ரா, வா கலாய்ப்போம். கயல், ரொம்ப நேரம் கண்ணாடி பாக்குற. நீ நல்லாதான் இருக்க, ரொம்ப அழகாதான் இருக்க. என்ன சொன்ன? நீ நல்லாதான் இருக்க, ரொம்பவே அழகாதான் இருக்கன்னு சொன்னேன். மச்சான், இன்னைக்கு இது போதும்டா. ஆனா அவளை அழகுன்னு சொன்ன பாத்தியா? அழகா இருக்கேனா நானா? அச்சோ. இந்த போட்டோல நான் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கேன். சரி, ஸ்டேட்டஸ் ஒண்ணு போடுவோம். ராகேஷ் இத பார்த்துட்டு பிளாட் ஆக போறான். அழகா இருக்கேன்னு வேற எனக்கு சொன்னானே. போடுவோம். கயலு, ராகேஷ்ட இருந்து இன்னைக்கு லைக்க மட்டும் பாரு.
ஸ்டேட்டஸ் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு, பார்த்திருப்பானான்னு தெரியலையே. ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். என்ன இன்னும் பார்க்கல? சரி, அப்புறமா பார்ப்போம். ஐ, பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டு இன்னும் லைக்கே போடவே இல்லை? சரி, ஒருவேளை நாளைக்கு காலேஜ்ல நேர்ல வந்து வர்ணிப்பானோ? இருக்கலாம். சோ, டேய், காலேஜ்ல என்னதான் ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த ரெக்கார்ட் நோட்டை எழுதுன்னு மேம் உயிரை போட்டு வாங்குறாங்கடா. மச்சான், எனக்கு எழுதி தர? என்னது, நானா? வாய்ப்பே இல்லை. என் ரெக்கார்டை நானே எழுத மாட்டேன், இது நீ வேற. யார கேட்கலாம்? ஒருத்தனும் சிக்க மாட்டானே. சிக்கிருச்சு, கருவண்டு சிக்கிருச்சு. கயல், சொல்லுங்க ராகேஷ். கயல், எனக்கு இந்த ரெக்கார்ட் நோட் மட்டும் எழுதி தரியா? கொடுங்க ராகேஷ், எழுதிடுறேன். இனிமே இந்த மாதிரி எந்த ஹெல்ப்னாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா. இந்த நோட்டு. ஐயோ, எத்தனை பேர் இருந்தாலும் என்கிட்ட தான் கொடுக்கணும்னு தோணி இருக்கு ராகேஷ்க்கு. கொடுத்து வச்ச கையில் நீ. சோ, என்ன காலை கட் பண்ணிட்டே இருக்கான்? சரி, காலேஜ்ல போய் பேசுவோம். ராகேஷ், நான் கால் பண்ணேன், நீங்க எடுக்கலையே. கட் பண்ணி விட்டா புரிஞ்சுக்க முடியாது அவனால. இல்ல ராகேஷ், நைட்டு ஃபுல்லா உட்காந்து ரெக்கார்டு முடிச்சிட்டேன்னு சொல்லதான் கால் பண்ணேன். இந்த ராகேஷ். சரி, அங்க வச்சு நான் எடுத்துக்கிறேன். என்ன தேங்க்ஸ் கூட சொல்லல? பரவாயில்ல. என்ன மாப்பிள்ள, ரெக்கார்டு, அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட், ஹோம்ஒர்க்கு எதுவுமே நீயே எதிரில் போலையே? ஆமாடா, அவதான் இது மாதிரி எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்கன்னு சொன்னா. டேய், போற போக்க பார்த்தா காதல் கீழன்னு சொல்லி கண்ண கசக்கி வந்து நின்ற போட. சி, இவளையா ஏதோ பலியாடிச்சுக்குச்சேன்னு எழுத கொடுத்தேன். சை, இவளெல்லாம் லவ் பண்ணா ஏன் இமேஜ் என்ன வருது? அன்னைக்கு அழகா இருக்கேன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து ஒரு மாதிரியா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காடா. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் கூட சேர்த்து வச்சு பேசுறதுக்குலாம் அவ தகுதியே இல்லடா. ரைட்ரா. என்னடி, நம்ம கிளாஸ்ல பிளாக் பியூட்டி கயலுக்கும் ரோமியோ ராகேஷ்க்கும் ஏதோ ட்ராக் ஓடுது போல. ரெக்கார்ட் நோட்லாம் போயிருக்கு போல. கதையே வேற. ராகேஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருந்ததை இப்ப நான் கேட்டேன். இன்னைக்கு ஏதோ டைம் பாஸ்க்கு இவ்வளவு அழகா இருக்குன்னு கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்கான் போல. அதை இவ உண்மை நம்பி பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க அப்படின்னு பல்ல கட்டிட்டு வந்துட்டான். அவன் மண்டையிலேறி நல்ல மிளகா கஷ்டம். இவ்வளவுதாண்டி. அதான் நான் பார்த்தேன். அவனுக்கு போய் இவளா? சான்ஸே இல்ல. சி, தார்ல முக்கி எடுத்த இந்த மூஞ்சிக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு கேடு. அவளும் அவ மூஞ்சும் அவ கலரும் ஐயோ பார்க்க சகிக்கலடி. இவங்கெல்லாம் பேசுறது என் காதுல விழுகுதுன்னு தெரிஞ்சு கூட என் மனசு
என் மனசு கஷ்டப்படுதேன்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசுறாங்க. இப்படி நான் வார்த்தையால குத்துறதுல என்னதான் சந்தோஷம் இவங்களுக்குன்னு எனக்கு தெரியல. ராகேஷ் சும்மா ஹெல்தி தா அப்படின்னு கேட்டுருந்தா கூட நான் எழுதி கொடுத்துப்பேன். ச்சே, நான் இந்த கலர்ல பிறந்ததுனாலயோ என்னவோ இந்த கிளாஸுக்கு ஏன்னு பிடிக்கல. அன்பு கூட இடத்த பார்த்துதான் வரும் போல. கயல், கயல், ஏய் உன்னதான் ஒரு தடவை கூப்பிட்டா காது கேட்காதா? என்ன மசமசன்னு உட்காந்துட்டு இருக்க? இப்படியே உட்காந்து நல்லா பெருத்து போயிட்ட. கரேன்னு நடு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா வீடு வழங்கின மாதிரிதான். இந்த போறேம்மா. கருப்பா பிறந்தது என்ன ஏன் தப்பா? நான் அப்படி இருக்கிறது உள்ளம் பாரமா இருக்கோ என்னமோ இந்த கலர்ல தான் நான் பொறுக்கணும்னு முடிவு பண்ணி பிறந்த மாதிரி பேசுறாங்க. காலேஜ்ல தான் அப்படின்னா வீட்டுல அதுக்கு மேல. ஓ, என்னப்பா தேர்ற? எனக்கு பின்னாடி ஒண்ணு பெத்து போட்டீங்களே தங்கச்சின்னு ஒண்ணு, அதுக்கு மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்கேன். ஏமா நீங்க வேற பைக் சாவியை தேடிட்டு இருக்கேன். இந்தாப்பா, அம்மா தான் பத்திரமா எடுத்து வச்சேன். தம்பி, போன வாரம் கையில பொண்ணு பாத்துட்டு போனாங்கல்ல, என்ன தம்பி சொன்னாங்க? எப்பயும் போல இவளை நேர்ல பாத்துட்டு கருப்பா அதுக்கு எங்களுக்கு பிடிக்கல, வேற இடத்த பாத்துக்கலாம்னு போயிட்டாங்க. இவங்களுமா? ஏன்தான் இவளுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? இவ பொண்ணா பிறந்துட்டா, அதுவும் கருப்பா பிறந்துட்டான்னு தான் இவங்க அப்பனே நம்மளை விட்டு போயிட்டாரு. இவ பிறந்த நேரமும் சரியில்லை, நேரமும் சரியில்லை. இன்னொரு இடம் இருக்குமா, ஆனா இவ கருப்பா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 20 பவுன் எதிர்பார்க்கறாங்க. வேற வழி இல்ல, இவளை பெத்த பாவத்துக்கு போட்டு கல்யாணம் பண்ணி விடு. ரெண்டாவதா இவளை பெத்துட்டு நான் படுற பாடு இருக்கே. இவன் பேர் தான் ஜான். இவனுக்கு 25 வயசு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், உண்மையா உழைக்கிறவன். ஆனா என்ன, இஎம்ஐ மட்டும் இருக்கு. அது என்னவோ தெரியல, இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா தவறிட்டதால அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனுக்கு அவனே அம்மா அப்பாவா இருந்து செஞ்சுக்கிட்டான். ரொம்ப பொறுப்பா வளர்ந்தவன். இவன் ஒரு ஐடி எம்ப்ளாயி. இவன் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரதான். ஒரு நல்ல வீடு, அவனுக்குன்னு ஒரு காரு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஷார்ட்டா சொல்லணும்னா சொர்க்கம் மாதிரி. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் வாழ்க்கை மாறுச்சா இல்ல என்னாச்சு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஜான். ஹாய் பீட்டர். என்னடா இப்ப எதுவும் மீட்டிங் இருக்கா என்ன? ஆமாடா, ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட். ஆமா, அதான் மேனேஜர் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. யாரா அவரு? புதுசா இருக்காரு. இவரா? இன்னைக்கு தான்டா புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. மேனேஜருக்கு ரொம்ப க்ளோஸ் போலடா இவரு. நம்ம கம்பெனியோட இன்வெஸ்டருக்கு ரிலேட்டிவ் வேற. ஓ அப்படியா? நம்ம சிஸ்டம் ஏஐயோட இன்டிகிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணணும்னு கிளையண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வெல்டன் ஜான், 12 நாள் முடிச்சிட்டோம் ப்ராஜெக்ட. இனிமே ஐக் தான் பெஸ்ட் எம்ப்ளாய் தான், ப்ரொமோஷன் தான். போன மந்த் டியூ கட்டவே இல்லை தம்பி. அண்ணே, எனக்கு கண்டிப்பா ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தே. போன மாசம் டியூ என்ன, இன்னும் 2 மாசம் டியூ சேர்த்தே கட்டிடுறேனே. சரிப்பா தம்பி, நீ கட்டிடுவதனால தான் போன மாசமே நான் கேட்கல. சீக்கிரமா கட்டிட்டா நல்லது. கட்டிடுறேனே, கண்டிப்பா கட்டிடுறேனே.
மச்சான் என்னடா எப்ப இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா இந்த தொழிலுக்கு வந்ததும் போதும் போலீஸ்ட மாட்டிடுவோன்னு பயத்திலே ஓட்ட வேண்டியதா இருக்கு. போட்ட பணத்தை எடுப்பனா கூட தெரியல. பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சுடா. யாராச்சும் நம்பிக்கையான ஆள் இருந்தா சொல்றா. நம்பிக்கையான ஆளா? வெளியே போய் என் ஃப்ரெண்டு போதைப் பொருள் விற்கிறான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இந்த நான் வேற உனக்கு ஆள் பிடிச்சி தரவா? டேய் ஏன்டா இப்படி சொல்ற? நீங்க தான் ஆள் பிடிச்சி தருவீங்கன்னா இந்த தொழிலுக்கு வந்தேன். ப்ளீஸ்லா மச்சான், கொஞ்சம் ஆள் மட்டும் பிடிச்சித்தாடா. சரி சரி, மேனேஜர் போனை வைடா. ப்ளீஸ்டா ஆள் மட்டும். வாங்க ஜான். சார், ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிளைண்ட் கேட்ட அவுட்புட் அப்படியே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டேன். எக்ஸலன்ட் ஜான். அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்களா? மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி நான் வந்துடுறேன். ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இந்த மீட்டிங் எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டாக கேட்ட ப்ராஜெக்டை ரொம்ப சீக்கிரமா அதுவும் 12 daysல முடிச்ச எம்ப்ளாயியை பாராட்டணும்ல, அதுக்கு தான் இந்த மீட்டிங். நம்ம கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயை முன்னாடி கூப்பிட்றேன். வாங்க ராபின், வாங்க. Can we give a big round of applause to Robin? Congratulations, Robin. ஏய் ஜான், எல்லாரும் போய் ராபின் மிஸ் பண்ணிட்டு வராங்க. எந்திரா, நம்மளும் போய் மிஸ் பண்ணிட்டு வந்துருவோம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? டேய், இந்த ப்ராஜெக்டை நான் பண்ணதுடா. ஏய், நீ பண்ணதை விட அவன் பண்ணது இன்னும் நல்லா இருக்கும் போலடா. அதான் அவனோட செலக்ட் பண்ணிட்டாங்க போல. டேய், உனக்கு புரியலையாடா? நான் பண்ணதுடா அந்த ப்ராஜெக்ட். இப்பதான் அதை போய் காமிச்சிட்டு வந்தேன் அந்த மேனேஜர் கிட்ட. டேய், மேனேஜர் போய் எப்படிடா மாத்தி சொல்லுவாரு? ராபின் பண்ணது இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீ பண்ணல அதை விட இன்னும் நல்லா இருந்திருக்கும். டேய், சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்பா வர ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். டேய், எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு. நீ வீட்டுக்கு வரியாடா? எனக்கு தனியா இருந்தாலே என்னென்னமோலாம் தோணுது. நீ கொஞ்சம் வரியாடா? டேய், அப்பாவுக்கு முள்ளடா, கொஞ்சம் சீரியஸா இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டா. ஏன் என்னாச்சா? என்னால என்னன்னு சொல்ல முடியலடா. கொஞ்சம் வரியா? எங்க அப்பாவை அட்மிட் பண்ணிக்கிறனால என்னால வர முடியலடா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என் ஃப்ரெண்டை வர சொல்றேன்டா. ஜான், ஜான் இருக்கீங்களா? நான் பீட்டரோட ஃப்ரெண்டு. என்னாச்சு ஜான்? எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும். என்னை வெளியே கூட்டிட்டு போறியா? நான் போறப்ப சொல்றேன். சரி வாங்க ஜான், போவோம். ஐயோ, எனக்கு வாழவே பிடிக்கல. செத்துடலாம் போல இருக்கு. ஏன் அப்படி என்ன ஆச்சு? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா அப்பா இல்லாம தனியா ஆளா அந்த வேலைக்கு வந்ததே என் வாழ்க்கை மாறணும் தான். அதுக்காக நான் ராத்திரி பகல்னு பார்க்காம ரொம்ப உழைச்சிருக்கேன். இப்ப கடைசியா ஒரு 12 நாள் சோறு தண்ணி இல்லாம கூட என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துருமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன பிரயோஜனம்? மேனேஜர் கிட்ட போய் அவ்வளோ சந்தோஷமா முடிச்சிட்டேன்னு காட்டினேன். ஆனா அவர் என்னைய முடிச்சிட்டாரு. எல்லாம் அந்த ராபின் தான் பண்ணான்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு. உழைச்சது நானு, ஆனா அவன் பெஸ்ட் எம்ப்ளாயா? என்னால அதை ஏத்துக்கவே முடியல. நான் 20 வருஷம் உழைச்சத ஒரே நேரத்துல அவன் கையில கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, செத்துடலாம்னு நினைச்சு சாக போயிட்டேன். ஆனா அதுக்கும் என்னால முடியல. அந்த நேரத்துல இந்த உலகமே எனக்கு முழுசா இருண்ட மாதிரி இருந்துச்சு. நரகமா வாழ்கிற அந்த வாழ்க்கைய என்னால வாழவே முடியல. எனக்கு இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியில வரணும்னு இருக்கு. ஏதாச்சும் பண்ண முடியுமா? என்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு உன்கிட்ட? இதை எப்படியாச்சும் மறந்தா மட்டும் எனக்கு போதும். என்கிட்ட ஒண்ணு இருக்கு, ஆனா அது ரொம்ப செலவாகுமே. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அது இப்பவே வேணும்.
இதை நான் ரொம்ப நம்பிக்கையான ஆள்களுக்கு மட்டும் தான் தருவேன் ஜான். இது நீ எடுக்கும்போது உன் மனசு இருக்க எல்லா பாரமும் இறங்கிடும். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஜான். இதை குடிச்சா எல்லாம் சரியாகிடுமா? சரி குடு. ராஜ், நேத்து நீ குடுத்ததை விட இன்னும் அதிகமா ஏதாச்சும் இருக்குமா? இருக்கு, ஆனா அதுக்கு இன்னும் செலவாகுமே. நான் தான் சொன்னேனே ராஜ், செலவு எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நான் அதை மறக்கணும், அவ்வளவுதான். சரி ஜான், நான் உடனே வந்து கொடுத்துறேன். இன்னும் இன்னும் வேணும். சொல்லுங்க ஜான். அதான் சொன்னியேடா, ராபின் தான் எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டேடா. யார்கிட்ட பேசிட்டுன்னு தெரியுதா உனக்கு? பார்த்து பேசு ஜான். என்னடா என்னடா பார்த்து பேசு? நீ அன்னைக்கு என்னை பார்த்து பேசியிருந்தேனா நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனா? 20 வருஷம் உழைப்பா, அத 2 நிமிஷத்துலயே கழிச்சிட்டியடா. மை ஆஃபீஸ் மை ரூல்ஸ். இங்க எல்லாமே நான் வச்சதுதான். எப்படி? நான் வச்சதுதான். இதுக்கப்புறம் இந்த கம்பெனில வேலை இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்காத. You're fired, John. You're fired. அதை தாண்டி இன்னும் ஏதாச்சும் போதை இருக்கா? இருக்கு, ஆனா அதுக்கு இன்னும் செலவாகுமே. டேய் கொண்டு வாடா. என்னப்பா தம்பி, 3 மாசத்துக்கு சேர்த்து இஎம்ஐ கட்டுவேன்னு சொன்னேன், 1 மாசத்துக்கே வழியை காணுமேப்பா. கட்டிடுறேனே, கட்டிடுறேன். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க தம்பி. 2 நாள்ல வரல, நடக்கிறதே வேற. இஎம்ஐ கட்ட கூட காசு வரல, எப்படிதான் குடிக்கு காசு வருதோ? யாரா இவரு இப்படி பேசிட்டு போறாரு? இஎம்ஐ காரர்ரா, இஎம்ஐ வாங்க வந்தாரு. இஎம்ஐ கட்ட வச்ச பணத்தை தான் நான் பாட்டிலா வாங்கி வச்சிருக்கேன். டேய் கொண்டு வாடா. இன்னும் வேணும். டேய் இது போதும்டா, இதுக்கு மேல நீ எடுத்தினா நீ செத்துடுவாடா. குர்ரா டே, குடுக்குறியா இல்ல குத்தவா? டேய் எனக்கு இது சரியா படாதடா. ஜான் ஜான், இதுக்கு தானே சொன்னேன் வேண்டான்னு. ஐயோ இப்ப நான் மாட்ட போறேன். டேய் உன் ஃப்ரெண்டு ஜானு ரத்த வண்டி எடுத்து இங்க மயங்கி போய் கிடக்குறான்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, எனக்கு என்ன தெரியலடா. டேய் என்னடா பண்ணி வச்சவன? டேய் நான் என்னடா பண்ணேன்? நான் போதும் போதும் சொல்ல, அவன் வேணும்னு சொல்லி என்னைய பாட்டில வச்சு குட்டாடா வந்தான்டா. என்னடா பண்ண? பாவியே, நீ என்னடா பண்ண போற? ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்புடா சீக்கிரம். டேய் ஹாஸ்பிட்டல் கூட. ஏய் போலீஸ் கேஸ் ஆகவா? உன் வாழ்க்கையோட சேர்ந்து என் வாழ்க்கை நாசமா போவா? அங்க இருந்து கிளம்புடா ஃபர்ஸ்ட். Calling is either switched off or not reachable at the moment. யாராச்சும் போன் எடுங்க, என்னைய ஹாஸ்பிட்டலாச்சும் கொண்டு போங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியல. எனக்குன்னு யாருமே இல்ல, யாருக்குமே என்ன பிடிக்கல. ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கேன்னு எல்லாரும் என்ன போட்டு கொல்றாங்க வார்த்தையால. நான் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவளாயிட்டேன். காலேஜ்ல போனா ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தா அம்மா ஏன் இப்படி கருப்பா பிறந்திருக்கேன்னு திட்டுறாங்க. இல்ல இவங்க இப்படி என்ன வார்த்தையால குத்தி குத்தி சாகடிக்கிறதுக்கு பேசாம ஒரே செத்துட்டேன். ஆமா, நான் இப்படி பிறந்தது தானே தப்பு. இந்த உலகத்துல நான் வாழவே கூடாது, வாழவே கூடாது. நான் சாகணும். யாராச்சும் போன் எடுங்க, என்னால முடியல. ஹாஸ்பிட்டலாச்சும் நீங்க கூட்டு போங்க.
நான் சாகணும் சாகணும். எனக்கு யாருமே இல்லை. என்னால முடியல, நீ ஹாஸ்பிட்டலாச்சும் கூட்டிட்டு போங்க. எனக்கு யாருமே இல்லை. கயல், கயல், நான் உனக்காக இருக்கேன். உனக்காக உன் தேவன், நான் உனக்காக இருக்கேன் கயல். இந்த உலகம் உன் நேரத்தை வச்சு அடையாளப்படுத்தலாம், ஆனா அது உன் அடையாளமே இல்லை கயல். இந்த உலகம் உருவாகும் முன்னே, உன் தாயின் கருவில நீ உருவாகும் முன்னே நீ என்னோட நினைவுல இருந்த கயல். நீ என்னோட சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்க. நீ என்னோட பார்வையில ரொம்ப அழகானவள் கயல். இதுதான் உன்னோட அடையாளம் கயல். நான் உன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்கேன் கயல். நீ ஒரு ஆசீர்வாதம் கயல். உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நீ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கயல். யூ ஆர் பிளெஸ்ஸிங் கயல். நான் உன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்கேன் கயல். நீ ஒரு ஆசீர்வாதம் கயல். நீ என்னோட அன்புல நிலைச்சிருக்க. அதனால உன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் எல்லாரையும் சுகப்படுத்தும். மகளே கயல், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ நினைக்கிறத விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். நீ என்னோட செல்ல பிள்ளை கயல். ஜான், ஜான், யார் நீங்க? எதுக்கு உள்ள வரீங்க? எதுக்கு உள்ள வரீங்க? வராதீங்க, என்னை தொடாதீங்க, தள்ளி போங்க, வேணாம் வேணாம். ஜான், என் பிரியமே, என் சொந்தமே, நீ பயப்படாத. நானே உன் தேவன். உன்னோட நிலைமைய நான் நல்லா அறிஞ்சிருக்கேன். உன் வாழ்க்கை உடஞ்சு போயிருக்கேன்னு நீ நினைக்கிற, ஆனா குயவனான என்னுடைய கைகள் தேடுதுரா உன் வாழ்க்கையை சீரமைக்க. உன்னோட இந்த நிலைமைய நான் மாத்துவேண்டா. நீ இப்ப எப்படி இருக்கியோ நான் அப்படியே உன்னை நேசிக்கிறேன். உன் கண்ணீர் என்னுடைய நினைவுல இருக்குடா ஜான். உன் சார்பில் நான் வழக்காடுவேன் உனக்காக. உன் கண்ணீர் எல்லாத்தையும் களிப்பாக நான் மாத்துவேன். உன் வாழ்க்கைய பாரமா நினைச்சு நீ ஒரே ஆளா சுமந்துட்டு இருக்க. நீ ஏன் கிட்ட வா ஜான், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். நீ உன் கால்கள்ல நடந்துட்டு இருந்தாதான் இடர்வேனோன்னு உனக்கு பயம் வரும். ஆனா நீ என் தோள் மேல இருக்கிறதுனால உன் கால் இடரவே இடராது ஜான். உனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் ஜான். என் கிருபை மட்டும் உனக்கு போதும். நீ என்னோட செல்ல பிள்ளடா. நான் உன்னை ரொம்ப 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 நேசிக்கிறேன்டா. இதுவரை நான் அறியேன், நானே உன் பிள்ளை என்று. உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உன் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. என்னை விட்டு விலகவில்லை, உன் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு.
உங்க 2 பேத்துக்காக மட்டும் இல்ல, நான் இந்த உலகத்துல வந்து பிறந்தது இத பார்த்துட்டு இருக்க உங்களுக்காக தான், உங்க எல்லாத்துக்காகவும் தான். எல்லாரும் என்கிட்ட வாங்க வாங்க. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அவளாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார்.